ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி சுண்டக்காய் புளிக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல இந்த மாதிரி சுண்டக்காவை காம்பு நீக்கிட்டு ஒரு உரலில் சேர்த்து நல்லா இடிச்சுக்கோங்க. இந்த சுண்டக்காய் குழம்பு வாரத்தில் ஒரு முறையோ 5 நாளைக்கு ஒரு முறையோ எடுத்துக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. குடல் புண்ணு, வயிற்று புண்ணு, வாய் துர்நாற்றம் இது எல்லாத்தையும் போக்கக்கூடிய மருத்துவ குணம் உடையது. இந்த மாதிரி சுண்டக்காவை இடித்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம். மிச்ச சுண்டைக்காயும் போட்டு இந்த மாதிரி இடிச்சுக்கலாம். இந்த மாதிரி இடித்து கழுவும் போது அதுக்குள்ளே இருக்கிற விதையெல்லாம் பாதி நீங்கிரும். அதிக விதை இருந்தாலுமே குழம்பு வந்து திகட்ட ஆரம்பிச்சுக்கும். அதனால் இந்த மாதிரி இடித்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கோங்க. இதை கழுவிக்கலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு அரை மூடி தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். விருப்பப்பட்ட தேங்காய் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டினா தேங்காய் சேர்க்காம செய்யலாம். இப்போது ஒரு வடை வச்சுக்கோங்க. அடுப்பத்தை வச்சு வடை சட்டி நல்லா காயட்டும். இது கூட தேவையான அளவு கல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் நல்லெண்ணெய் சேர்த்து வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போது கல்லெண்ணெயும் நல்லெண்ணெயும் சம பங்கு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எது விருப்பப்படுறீங்களோ அந்த எண்ணெயை சேர்த்துக்கலாம். இப்போ கூடவே கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போது ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரியட்டும். இப்போது இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் அதிகம் சேர்க்காதீங்க, கசப்பு தன்மை உடையது. ஒரு அரை ஸ்பூன் சேர்த்தா போதும். இப்போது இதில் நம்ம உரித்து வச்சுருக்க பூண்டை சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. பூண்டை சேர்த்துக்கோங்க. இது கூடவே உரித்து கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நல்லா வெங்காயத்தை பொரிய விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வணக்கி விட்டுருக்குங்க. வெங்காயம் நல்லா வணங்கட்டும். இப்போது இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வணக்கி விடுங்க. இப்போது வெங்காயம் நல்லா வணங்கட்டும். இப்போது ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூளை சேர்த்துட்டு நல்லா வணக்கி விடுங்க. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழத்தை இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வணக்கி விடுங்க. தக்காளி சேர்த்து நல்லா வணக்கி விடுங்க. தக்காளி சீக்கிரம் வேகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வணக்கி விடுங்க. தக்காளி சீக்கிரம் வணங்கிடும். இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. நம்ம இடித்து கழுவி வச்சிருக்க சுண்டைக்காயை சேர்த்துக்கோங்க. சுண்டைக்காய் நல்லா எண்ணெயிலேயே ஒரு 10 நிமிஷம் வணங்கட்டும். சுண்டைக்காய் எண்ணெயிலே வேகும்போது குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஒரு 10 நிமிஷம் எண்ணெயிலே வணங்கட்டும். இப்போ ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க.
நல்லா மசாலாவை இந்த எண்ணெயோடய நல்லா வணக்கி விடுங்க. நல்லா மசாலா பச்சை வாசம் போட்டும். நல்லா இந்த மாதிரி எண்ணெயிலேயே மசாலாவை நல்லா வணக்கி விடுங்க. இப்போது மசாலாவை வணக்கி விட்டுட்டு கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துக்கோங்க. நான் இதில் இப்போது ஒரு எலுமிச்சைப்பழம் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலக்கி விடுங்க. இப்போது நல்லா குழம்பு புளி பச்சை வாசம் மசாலா வாசம் போகிற அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதிக்க விடுங்க. நான் இங்கே இருந்துருவேணும்னு அவங்களுக்கு பயம். ஆனா ஒரு பொண்ணு பிறந்த வீட்டுக்கு திரும்பி வந்தா என்னென்ன நடக்கும்? இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு ரெடியா இருக்கு பாருங்க. நல்லா கெட்டியா இருக்கு. இப்போ மசாலா பச்சை வாசம் எல்லாம் போயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜார் அப்படியே கழுவி அது கூட தண்ணி எடுத்து அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு தேவைப்பட்டா தேங்காய் சேர்த்துக்கோங்க. இல்லாட்டினா தேங்காய் சேர்க்காம மசாலா கொதிச்சு வந்ததும் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ தேங்காய் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுங்க. இது கூட ஒரு கொத்து கொத்தமல்லி தழையை நல்லா கிள்ளி சேர்த்துக்கோங்க. இப்போ கொத்தமல்லி தழையை சேர்த்துட்டு நல்லா குழம்பு கிண்டி விடுங்க. எதுக்காகவும் நீ வேலை தேடுற முயற்சியை மட்டும் விட்டுறாத. இல்ல இவ வேலை தேடுறத விடவே விட மாட்டான். இப்போ குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம செஞ்ச சுண்டக்காய் புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது, மருத்துவ குணம் வாய்ந்தது. 2 நாளைக்குனாலும் கெட்டு போகாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.